நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியூரன் சேனல். செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆக போகிற ஒரு பெரிய பட்ஜெட் மூவியான தேவாரா பார்ட் 1 படத்தோட ட்ரெய்லர் தான் இப்போ வந்திருக்கு ரீசெண்டாக. அந்த ட்ரெய்லரில் அப்படி என்னென்ன ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் தெலுங்கில் எடுத்திருக்காங்க, தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 27 சினிமாவுக்கு வரப்போகுது. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொட்டார சிவா. அவருடைய இயக்கத்தில் ஒளிப்பதிவான ரத்தனவேல் கொடுத்துருக்காங்க. மியூசிக் நம்ம அனிருத் ரவிச்சந்திரன் அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பண்ணுறாரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு மேலே இந்த ட்ரெய்லரோட ரன்னிங் டைம் வருது. இது கிட்டத்தட்ட கேஜிஎஃப் மாதிரியே ஒரு பக்கம் கொண்டு போனாலுமே கேஜிஎஃப் மாதிரி இல்லாட்டாலும் ஒரு பக்கம் பில்டப் கொடுத்து கேஜிஎஃப் மாதிரி காட்டுறாங்க, ஒரு பக்கம் தங்கலான் ஸ்டோரி வர மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது எனக்கு ஆகஸ்ட் 1947 நம்ம தமிழ் படம் சுதந்திரத்துக்காக போராடுற ஒரு தமிழ் படம் அந்த மாதிரி கெட்டப்லையும் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரிகள் கலந்து வச்சிருந்தாலுமே படத்தில் ஏகப்பட்ட த்ரில்லிங்கான ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான ஒரு மூவியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பாங்க நம்ம டேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். என்டி ராமஜெயம் அவர் 2 கெட்டப்பில் நடிக்கிறாரு. அப்பா மகன் ரோலில் வர்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா வயத்தில் பிறந்ததுக்கப்புறம் அவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய இனத்தோட பாதுகாக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு விதத்தில் கணிக்கலாம். இன்னொரு விதத்தில் கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு தங்கத்தை எடுத்துட்டு மீட்டு ஒரு ராஜாட்ட கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 2 ஸ்டோரி வர்ற மாதிரியே ஒரு கணிக்கிற மாதிரியே இந்த ட்ரெய்லர் இருக்குது. இதில் பிரகாஷ் ராஜ் இந்த ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் பட்டாளங்களே வச்சுருக்காங்க. ஜீவின் கபூர், ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவு ரத்தனவேல் பண்ணியிருக்க பார்த்தாலே தெரியுது. இந்த படத்தில் நிறையா ஆர்ட் ஒர்க்கு சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாம். இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஒரு சில இடத்துல விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. மேபி அது படத்தோட பட்ஜெட் 300 கோடி, அது சம்பளம் எல்லாமே போக ஒரு ஆவரேஜான ஒரு கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே தமிழ் சினிமாவில் காட்டிலும் சினிமாவில் இதனால தான் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் அநியாயமாக போகுது. இல்லைனா ஒரு சில காட்சிகள் விஎஃப்எக்ஸ்க்காகவே செலவு பண்ணுறதுனால படத்தோட பட்ஜெட்டும் ஸ்டோரியும் குண்டக்க மண்டக்க போகிறதுனால படத்தோட அவுட்புட்டும் நல்லா வராமல் இருக்குது. மைதபே இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்னன்ற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரிலாம் எனக்கு தோணுச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூ, அடுத்த ஒரு ட்ரெய்லர் ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்கியூரன். பை விவர்ஸ்.